ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு டிஜே டாக்கீஸ். இப்போ தியேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் ஆகியிருக்கிற மாடல் கம்பார்ட் 2 மூவி எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா, வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்த்தலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, அவுட் வேர்ல்டோட ராஜாவாக இருக்கிற ஷாவோகான் தொடர்ந்து 9 மாடல் கம்பார்ட் போட்டியில் ஜெயிச்சு பல உலகங்களை தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கான். இப்போ அவனோட அடுத்த டார்கெட் நம்ம பூமி. இதை தடுக்க நம்ம ஹீரோ டீம் இப்போ நடக்க போகிற மாடல் கம்பார்ட் போட்டியில் ஜெயிக்கணும்னு வெறித்தனமாக களத்தில் இறங்குறாங்க. ஆனால் அங்கே தான் அவங்களுக்கு எதிர்பாராத ட்விஸ்ட் ஒன்று காத்திருந்துச்சு. ஷாவோ கானுக்கு சாகாவரம் கிடைச்சி யாருமே அழிக்க முடியாத அளவுக்கு அவன் மிகப்பெரிய பலசாலியாக இப்போ நிற்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டீம் போட்டியில் ஜெயிச்சு பூமியை ஷாவோ கான் கிட்ட இருந்து காப்பாற்றினாங்களா இல்லையா, அதுதான் இந்த மாடல் கம்பார்ட்டோட அதிரடி ஸ்டோரி. அட 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 படத்தில் ஆக்ஷன் இல்லைங்க, படம் முழுக்க ஆக்ஷனை வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சியும் பட்டாசா இருக்கு. குறிப்பாக ஜானி கேஜுக்கும் ஒரு அரக்கனுக்கும் வர்ற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, கிளைமேக்ஸில் ஒரு நரகத்துக்குள்ளே வர்ற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸு, லியூ காங்குக்கும் ஷாவோ கானுக்கும் இடையில வர அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சும்மா மாசாக இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன். கேமில் எவ்வளோ கூட்டலான விஷயங்கள்லாம் இருக்குமோ அதே மாதிரி விஷயங்கள்லாம் படத்தில் நிறையவே இருக்குது. படத்தில் சில டைமிங் காமெடி நல்லாவே சிரிக்க வச்சது. படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக மேக் பண்ணி அசத்திட்டாங்கன்னே சொல்லலாம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுடைய சூப்பரான இன்புட்டை கொடுத்துருக்காங்க. எல்லாமே சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. படத்தில் சில குறைகளும் இருக்குது. ஆனால் படம் முடியும் போது அது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. படம் செமையாக எடுத்திருக்காங்கப்பா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்தளவுக்கு செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. படத்தில் செக்ஸுவல் கண்டென்ட்லாம் சுத்தமாக இல்லை. ஆனால் ஹெவியான ப்ரூட்டலான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தில் நிறையா இருக்குது. ஸோ குழந்தைகளோட கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்க முடியாது. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜே டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.